ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய அரபிய வாசகங்களை தனித்தனியாக வார்த்தைக்கு வார்த்தை படித்து பார்த்து மொத்தமாக அர்த்தம் வைத்து அதன் மூலமாக கிடைக்கிற அந்த படிப்பினையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் துஆ செய்து வருகிறோம். அல் குர்ஆனை பொறுத்தவரை அதை ஓத வேண்டும், என்ன ஓதியது என்று படிக்க வேண்டும், படித்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று புரிய வேண்டும், புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த 4 வகையான விஷயங்களை செய்யாமல் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் அதை ஓதுகிறோம் என்று மூடி வைத்த காரணத்தினால் இந்த மனித குலத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று புரியாமலேயே இருக்கிறது. நம்பிக்கை கொண்ட நாம் கூட சில நேரங்களில் சில பேர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே ஓதுகிறார்கள். அவ்வளவுதான். ஓதியது என்ன என்று புரிந்து விடுவது என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுறோம். சிந்தனைகளில், அறிவுகளில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்திக்க வைத்து விடுவோம். சிந்திக்க வைப்பதன் மூலமாக நம்ம நிலைமுறை மாறும். அதனால தான் இந்த சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது கிட்டத்தட்ட 79 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபிமார்களை எங்கன்னா அனுப்பும்போது அந்த நபிமார்களிடத்தில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, எப்படி எதிர்த்தாங்க போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம், வரிசையாக பார்த்துட்டு வரோம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருப்பதனால அதுக்கு பிறகு எந்த நபி வர போறதில்லை. அதனால ஆரம்பத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நடந்த எல்லா சம்பவங்களையும் அல்லாஹ் சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். அதில் தான் இறுதியாக பார்க்கறது, எந்த இடங்களுக்கு எந்த நபியை அனுப்பினா அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்க, எப்படி இருந்தாங்கன்னு வரிசை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த வரிசையிலாம் இந்த 80வது வசனத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் أعوذ بالله من الشيطان الرجيم ولوطا إذ قال لقومه أتأتون الفاحشة ما سبقكم بها من أحد من العالمين. இந்த உலகத்திலேயே யாரும் செய்யாத அந்த நூறு மக்கள் கேட்கிறாங்க, இந்த உலகத்தில் இதுவரைக்குமே யாருமே செய்யாத மானக்கேடான விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்களா என்று எந்த சமுதாயத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்களை பார்த்து நூறு கேட்கிறார். இன்ன கூட தற்கூட ரிஜால சகோதரம் பின்தோணி நிசாயி. நீங்கள் பெண்களிடம் எந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை அனுபவிக்காமல் ஆண்களிடத்தில் போய் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஆசையின் காரணமாக ஆண்கள்கிட்ட போய் அதை பெற்றுக்கொள்ள பார்க்குறீங்களா? இப்படியே கேட்கிறாங்க. அந்த கேள்வி பச்சையாகவே கேட்கிறாங்க. பெண்களிடத்தில் எந்த இன்பத்தை எல்லாம் படைத்து வைத்திருக்காங்களோ அந்த இன்பத்தை போய் பெண்களிடத்தில் நீ அனுபவிக்காம அதை முறைப்படி பெற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய மன இச்சைக்கு தகுந்த மாதிரி மனசு விரும்புகிற காரணத்தினால நீ ஆண்கள்கிட்டே போய் அந்த இன்பத்தை அடைய பார்க்குறியா என்று கேட்கிறாங்க. பல்லாண்டும் கவர்மெண்ட் வசதி போடும். நீங்க எல்லாருமே வரம்பு பெரிய சமுதாயமா இருக்கிறீங்க. ஒரு வரம்புனா என்ன, அல்லாஹ் ஒரு எல்லையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த எல்லையை சரியாக நீ பயன்படுத்திக் கொள்ளாமல் ஓசத்துக்கு நீ ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு உன் மனசு எதை விரும்பும்போது அதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வமாக்கான ஜவாப கௌமிகி இல்லா அன் காலு அகரிஜ்னாகும் மின் கரியத்திக்கும் இன்னவும் உனாசுன்
இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த சமுதாயத்தினர்கள்னா ஒரு நக்கலா பதில் சொல்றாங்க. எப்படி எப்பா இவங்கெல்லாம் ரொம்ப சுத்தக்காரங்க, அப்பா இவங்க நாம என்னமோ தப்பா செய்யறது. அவன் என்ன சொல்றான், அந்த சமுதாயம் ஆண்களோட சேரணும்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு பெண்கள் அவங்க ஆசைப்படுறதே இல்லை, அது மாதிரி சொல்லாம இருக்குது. அந்த சமுதாயத்தில் அவன் என்ன பதில் சொல்றான், எப்ப இவங்க சொல்றாங்கல்ல பெண்கள்கிட்ட போகணும்னு சொல்லி, உங்களுக்கு ஆசையா இருக்க பெண்களை நிற்கா முடிச்சுன்னு சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் சுத்தக்காரவங்க. அதனால இந்த சுத்தக்காரங்க நம்ம கூட இருக்கக்கூடாது, இவங்க எல்லாரையும் என்ன செஞ்சு எல்லாரும் சேர்ந்து வட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த பதிலை கேட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுக்கு என்ன சொல்ற வேதனையை இறக்குகிறார். எப்படி சொல்றாருன்னா, அஞ்சை நாகு அகலகு இல்லா இப்ராத்தகு காணத்து மினல் காபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு லூத் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினா அவர்களோடு கொஞ்சம் பேர் நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள், அவர்களையும் காப்பாற்றலாம். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாமை மனைவி இருக்காங்கல்ல, மனைவி பின்தங்கியவர்கள் ஆகிவிட்டால் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதாவது அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க மனைவியோடு அவங்க திருமணம் முடித்து குழந்தை இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சட்டாவாதி இருக்குது, ஆண்கள் பிரச்சனை இல்லை என்று அந்த பெண்மணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஒரு குடும்பத்தில் இருக்கிறது பாருங்க, ஒரு குடும்பத்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் அங்கே கொள்கைக்கு ரீதியான பிரச்சனை அப்பயே இருக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அவங்க அதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களையும் அழித்து விட்டாங்க. எப்படி அழித்தான்னு சொன்னாக்கா, அந்தர்னா அலைவி மத்தரன், அவர்கள் மீது ஒரு மழையை எல்லாம் இறக்கி வைத்தான். பந்தொரு கைப்பக்கான் ஆக்கிபத்தோடு முஜரிமீன். இந்த குற்றவாளிகளுடைய அந்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவை பற்றி சிந்திச்சுப்பாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க, எந்த விஷயத்தை சொன்னாங்க, எந்த விஷயத்தை அல்லாஹ் அதை சட்டமாக ஆக்கி இருக்கிறான், அந்த சட்டத்தை சொல்லும் போது அவர்கள் எப்படி எதிர்த்தார்கள், அதுவும் மானக்கேடான விஷயத்தை சரின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த சமுதாயத்துடைய இந்த செயல் இருக்குல்ல, இது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்று வரை இருக்கிறது. எப்படி இன்று வரை இருக்கிறது சொன்னாக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் பூர்வமாக இதை அந்த ஆயத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, உடல் அமைப்பை பற்றி ஆய்வு செஞ்சாதான் இதோடைய உண்மையான ஒரு விஷயம் நமக்கு புரியும். எப்படின்னு சொன்னாக்கா, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான குரோமோசோம்னு சொல்லுவாங்க இந்த சயின்ஸ்ல. குரோமோசோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு 124 குரோமோசோம் இருக்குது. அப்படிலாம் படிச்சிருப்பீங்க நீங்க, இந்த சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இவங்களுக்கு 124 இருக்கு, இவங்களுக்கு 124. அதே மாதிரி 43 குரோமோசோம்கள் சமமாக இருக்குது. ஒரு குரோமோசோம் மாத்திரம் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசப்படும். இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், உடல் அமைப்புல ஆண்களுக்கு பெண்களுக்குமான உடல் அமைப்புல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் வித்தியாசப்படுகிறது. அதெல்லாம் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் 2 பேருக்கு சரியாக அமைகிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மானக்கேடான விஷயத்தை ஒரு ஆணும் செய்ய முற்பட்டால் அதற்கான எல்லா விஷயங்களிலுமே உடம்புக்குள் இருப்பதாக இந்த கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் ஆண்கள் பழகுவதை கூட நாம் ரொம்ப ஓவராக பழக விடக்கூடாது. அல்லாஹ் இங்க சொல்றாங்க இல்லை, இந்த அல்லாஹ்வுடைய அந்த நீதிக்கு மாற்றமாக அவங்க செஞ்ச காரணத்தினால மொத்தமாக அழித்தான். ஏன் அழித்தான்? அது மிகப்பெரிய ஒரு முத்திரிகள்னு சொல்றாங்க குற்றவாளிகள். அதனால தான் நம்ம பிள்ளைகள் பொதுவாகவே ஆண்கள் பழகுவதை கூட லிமிட் இருக்குது. ஆண்கள் தானே அதாவது பெண்கள் தானே அப்படின்னா இல்லை. பெண்கள் தான் பெண்கள். பெண்களுக்கு மத்தியில கூட ஒரு டிஸ்டன்ஸ் தான் கீப் பண்ணணும், ஆண்களுக்கு மத்தியில் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். இதை இன்றைக்கு உலகத்துல சில நாடுகள் சட்டமாக்கி வந்திருக்கிறோம். எப்படி ஆண்கள் நிற்கப்பட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சில நாடுகளில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி நிற்காவிட படிங்க அப்படின்னு சொல்றோம். அந்த என்ன காரணம் என்ன சொன்னாங்க, ஒருவர் மற்றவரை கவர்ந்து விடுகிற அந்த உணர்ச்சிகள் உடம்புகள் இருந்தால் அப்படி படித்து வைத்திருக்கு. அதுக்காக சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சட்டங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இது போன்ற தீவினைகள் நடக்காது. பெண்களும் அப்படித்தான். அது மாதிரி குரூப்லாம் இன்னைக்கு இருக்குது. நீங்க இன்னைக்கு வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னாக்கா பெண்களும் சேருகின்ற பெண்களும் நிக்கா என்ற பேரை வைத்துக் கொண்டு செய்கிற காரியங்கள்லாம் இருக்குது. சொல்லிதான் வேண்டி இருக்குது. நம்ம உண்மையை சொல்லிதான் அதற்கு காலங்கள் செல்ல அந்த இன்பத்தை அடைவதற்கு இவனாக கற்பனை பண்ணி சில உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு
இவன் எல்லாமே இவெல்லாம் யார் இவெல்லாம் இவெல்லாம் கொடுக்க இந்த நோபல் பரிசு வாங்கணும் தான் இவன் வரலாம். நோபல் பரிசு உலகத்திலேயே இன்றைக்கு வந்து இந்த இஸ்ரேல் நாட்டுக்கால 250க்கு மேற்பட்ட நோபல் பரிசுகளே வாங்கியிருக்காங்க சயின்ஸுக்காக. நம்ம நாட்டில் ஒரு நோபல் பரிசு வாங்கணும்னு தெரியல. சிஸ்டியை பார்க்கும்போது வரலாறு பார்க்கும்போது எதுக்கு வாங்கியிருக்கான்னு சொன்னாக்கா இது போன்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டு மனிதனுக்கு இருக்கிறது அந்த உணர்வுகள் அது மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே அது வழிகாட்டுக்கலாம். இந்த சமுதாயத்துக்கு மனிதனத்துக்கு ஏதாவது யூஸா இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே யூஸ் கிடையாது. எல்லாம் அந்த என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா கண்டுபிடிச்சு இயற்பியல் வேதியியல் அதே மாதிரி பிசிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. யாருமே வாங்கல உலக லெவலில். அதனால தான் வந்து உலகம் வர சுத்துறாங்க. குரான் நல்லா சொல்றோம். இந்த இஸ்ரேலை பத்தி பேசும்போது எல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். எப்படி இவங்க எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு நாடு கூட இருக்காது, எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே தெரிவாங்க, அவனுக்கு இருப்பிடம் கூட இருக்காது எல்லாம் சொல்லி அல்லாஹ் வந்து பல இடங்களில் பதிவு குரான்ல இருக்கு. எங்கேயுமே வந்து அல்லாஹ் வந்து ஒரு கண்ணியத்தை இதை கொடுக்க கிடையாது. ஏன்னாக்கா இவன் மனித குலத்துக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுப்பது. மாறாக மனித குலத்துக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ அதை கண்டுபிடிப்பு என்ற பெயரில் கண்டுபிடித்து அதையெல்லாம் மக்களை பரப்பி விட்டு இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களை அவருடைய வலைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான். அதனால கேட்டுக்கிட்ட சமுதாயமாக இந்த மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நியதிக்கு மாற்றமாக அவன் செய்கிற விஷயங்களை எல்லாம் அவன் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான், கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். அதுல வந்து மக்களை வந்து கவர் பண்ணி விடுறான். அவங்க கண்டுபிடிச்சுதான் சினிமா கண்டுபிடிக்கலாம். சினிமா நாடகம் யார் கண்டுபிடிச்சது? அவங்க கண்டுபிடிச்சுதான். சினிமா நாடகம் மக்களை கவர்ச்சி பண்றது, எந்த விஷயத்தை விட காட்டினாக்கா இவங்க வந்து மயங்குவார்கள் என்றெல்லாம் கண்டுபிடித்து இதெல்லாம் காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 100க்கு மேற்பட்ட வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்ணின் மூலமாக அவங்களுக்கு தெரியும் கண் வந்து என்ன வேலை செய்கிறது. அந்த கண் மூலமாக பார்க்கும்போது அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, விஷுவல் வந்து உடம்புகளுக்கு போகும்போது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் ஏற்படும் போது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது அவனுக்கு தெரியும். கண்டுபிடிச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்றான். மனித மனங்களை வந்து அவன் வந்து சாய்ப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சு வச்சிருக்கான். அதுக்கு காது எடுத்து ஆய்வு செய்யறான். இதயம் அந்த விஷுவல் போய் உள்ள போனாலே மனுஷனுடைய மனநிலை மாறுகிறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டாங்க, இன்றைக்கு ஒரு 2-3 நாட்களாக சினிமாவை பார்க்குங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ரொம்ப பயமா இருக்கு நம்மளுக்கு. சினிமா ஹராம் என்றும் அது மூலமாக கேள்வி ஏற்படுறது என்று சொல்லிக் கொண்டிருந்த சில பேர்கள் இன்றைக்கு எங்க ஒரு பத்தி போய் பார்க்குங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. எப்படி பார்த்தா இப்படி உணவு நம்ம என்ன வந்து வைக்கப்படுத்திருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு கலாச்சாரம் இது 150 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரம் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆயிருக்கு. காரணம் சொன்னாக்கா அவனுடைய அந்த சூழ்ச்சி எப்படி சூழ்ச்சி, யூத கிறிஸ்தவனுடைய சூழ்ச்சி இன்னைக்கு வந்து அதன் மூலமா என்னத்தை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க. எந்த விஷயத்தை பார்த்தா மனசுக்குள்ள வந்து பாதிக்குமோ, எந்த விஷயத்தை கூட ஸ்கூல் பிள்ளைங்க போய் பாதிப்பாங்களோ, எந்த விஷயத்தை பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க பாதிக்குமோ அதான் பார்ப்பான். வேற ஆட்டத்தையும் பாட்டத்தையும் காப்பான். அது வித்தியாசமா இருக்கிறதுனால இப்போ ஃபேஸ்புக் பூரா பிரபலம் பண்றோம். ரீசன் என்னன்னு சொன்னாக்கா இங்க எல்லாமே என்னன்னு சொன்னாக்கா உணர்வுகளை தோண்டி உணர்ச்சிகளை தோண்டி அந்த வளர்கின்ற பருவத்துல அந்த பூக்குற போதே அழிக்க தொடங்கி விடுகிறான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு முறை என்பதை எல்லாம் அழகா வச்சிருக்கா இல்லையா? அந்த உறவு முறை என்பது அந்த உடம்புக்குள்ள வந்து அதுக்கு தேவையான அதை வளர்த்து கொண்டே இருக்கிறான். வளர்க்கும் போதே அழிக்க பார்க்கிறான். இப்பதான் பூத்து இருக்குது. 17 வயசு 12 வயசுல என்ன பெரிய வயசு? அது +2 படிக்கிற பையன், +2 படிக்கிற பொண்ணு, அது என்ன வயசு? 17 வயசு ஆகுது. அந்த 17 வயசுல பார்க்கக்கூடாத விஷயங்களையும் பார்க்கக்கூடாத காட்சிகளையும் பார்த்து என்ன செய்யாது? அப்பதான் முளைக்க ஆரம்பிக்கிறது. வந்து பெட்ரோல் வந்து ஊற்றுறோம், எடுத்து விட்டுறோம். அதுக்கு பிறகு உடல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலந்துட்டு சொல்லுது இன்றைய இளைஞர் சமுதாயத்துடைய அந்த ஸ்டெமினோன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றல், ஒரு குழந்தையை உற்பத்தி செய்கின்ற ஆற்றல் இருக்குல்ல, அது சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லைன்னாக்கா ஏன்னாக்கா இவன் வந்து உருவாக்கும் போதே அழித்துக் கொள்வாங்க. இது மாதிரி தான் ஆண்கள் பழக்கம், பெண்கள் பழக்கம், காட்சிகள், போகிற ரோட்ல போகிற காட்சிகள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள்லாம் பார்த்துட்டு இவன் வளரும் போதே எல்லாருமே மாற்றிக்கிறான்னா அப்ப எங்க இவனுக்கு தேவைப்படுகிறது அந்த இவனால இயங்க முடியவில்லை. அதனால இன்னைக்கு மக்கள் தயவு குறையுது. இதே ஆந்திரா நியூஸ் பார்க்கிறோம். ஆந்திராவோட ஒரு முதலமைச்சர் அறிக்கை வர்றான். 3 குழந்தை பெற்றுக்கிட்ட 30,000 கொடுக்குறேன், 4 குழந்தை பெற்றா 40,000 கொடுக்குறேன். பல நாடுகள் அறிவிக்கிறான். மக்கள் தொகை அந்த சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு அவன் வந்து தீர்ப்பு சொல்றான். இப்ப நான் வந்து உனக்கு வந்து இப்ப வந்து நிறைய உனக்கு வந்து கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன்.
இதே சந்திரபாபு என்ன சொன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி என்னண்டு நீங்க அதிகமாக பிள்ளை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் பாருங்க, ஒரு 8 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு நான் பேசுறது நீங்க வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. அவசரம் அதிகமாக பிள்ளை பெற்றுவார். என்னன்னா சொன்னா முஸ்லீம்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால அவங்களுடைய அந்த பாப்புலேஷன் வந்து மக்களுக்கு அதிகமாகிடும். அவங்க திகைத்து வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய கம்யூனிட்டி கம்மியாகிடும். அதனால அவங்க வந்து நம்ம நாட்டில் ஆண்டுவாங்க. அப்படி பேசிட்டு நம்ம இடம் இல்லை. இப்ப டேரக்டா எகன்ஸ்டா சொல்றான், முன்புள்ள கத்துக்க நான் 30,000 கொடுக்குறேன். இன்னைக்கு அறிவிப்பு செய்யறீங்கன்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு வந்து தங்களால் செயல்பட முடியாத ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறாங்க. இன்பத்தை வந்து பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல அவங்களால. காரணம் என்னன்னு சொன்னாக்கா எந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறானோ அது பக்குவப்படுத்துகிற ஒரு நேரம் இருக்கிறது. பக்குவப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கிற இன்பம் இருக்கிற பரிபூர்ணமாக இருக்கும். அதுக்கு வந்து பொறுமையை கடைபிடிக்க சொல்லி அதான் படங்களை பதிவு செய்யணும். உனக்கு நான் அப்படிமா படிச்சிருக்கிறேன். உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் வளர வளர இதை கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கிறோம். ஹார்மோன்ஸ் வளர வளர ஒரு மண்டலை தூண்டக்கூடிய மாதிரி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படி ஆகிக்கொண்டே இருக்கும்போது பொறுமையா இருக்கும். எப்படி பொறுமையா இருக்கணும்? அதுக்காக தொழிலை போகிறோம். இளைஞர்கள் எல்லாம் போகிறான்னு சொன்னாக்கா உனக்கு ஏற்படுகிற அந்த ஹார்மோன் மூலமாக ஏற்படுகிற உணர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். டிஸ்கவரி அதான் அர்த்தம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உனக்கு பரிபூர்ணமா நான் கொடுப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த நேரங்கள்ல அந்த காலங்கள்ல அந்த 17 வயசு 18 வயசு 20 வயசு காலங்கள்ல உன் வேலையை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு எந்த வேலைக்கு ஒன்று நான் அனுப்பினாலும் அதை பார்த்துட்டு இருங்க. அதை விட்டுட்டு இவங்க என்ன பெரும்பாலும் என்ன தொழில் பக்கம் வரது இல்லை. இந்த இளைஞரோட தொழிலாளர் சதவீதம் யோசிப்பாங்க. ஒரு +2 படிக்கிற பையன் 10th படிக்கிற பையன் எங்க மலேசியா காணும். நம்ம ஊரிலேயே அவ்வளோ பெறும். எல்லாம் அங்கே தான் நிற்கணும். இந்த மாதிரி போய் பார்க்க போகும்போது தெரியும். அங்கே நிற்பா 4 பேர் இருப்பான், 4 பேர் 10 பேர் இருப்பான், சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான்னு தவிர அவனோட மைண்டே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த மைண்டோடைய உணர்வுகளை வந்து வேற பக்கம் திருப்பி விட்டாங்க. கரெக்டாக வந்து வீட்டு அடிச்சிருக்கான் நம்ம வீட்டு பிள்ளைகள். அதுக்கு மாறாக இன்றைக்கு வந்து புது கலாச்சாரத்தை கொண்டு வரும். இதெல்லாம் அந்த கலாச்சாரம் இல்லப்பா, உங்கள்கிட்ட கலாச்சாரம் ரொம்ப கொடுக்குறாங்க. இப்போ எங்கே நீங்கள் பார்த்த படம்னா அந்த கலாச்சாரம், இப்போ பார்க்கறது உங்கள்கிட்ட கலாச்சாரம். அதுலேயே பாருங்க என்ன சினிமாவில் பார்த்தீங்கன்னா துர்கா போட்டு நிற்குது. அதையும் போட்ட போட்டு போடுறாங்க. பேசுகிற படி எங்களுடைய தாவட்டின் நடந்துடும். இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் போடுறான். என்னங்க உங்கள் ஊரில் கதையோட இதாக கேள்விப்படுறீங்க. நீங்கள் அதை பற்றி முருகா போட்டு அதை போய் நிற்கிறாரோ அது பேச மாட்டீங்க. எங்கே பேசுறாங்க? நீங்கள் தான் பேச வேண்டியது. எங்கே பேசுறது? யாரும் எதிர்க்கிறது இல்லை. அப்போ பாருங்க, இந்த ஆயத்தை மூலமாக நடிக்கிறோம். நம்ம ஓதுறோம் சொல்லி அப்போ என்றைக்கு அல்லாஹ் சொன்னாரா அன்றைக்கு உணர்வுகள் மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அது ஆணுக்கும் ஆணுக்கும் கூட ஏற்படுகிறது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிறது. அதனால அதை கூட நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து சொல்றாங்க. குரான் எதுக்காக படிச்சு போறதுக்கா? இல்லை, சிந்திச்சு பாருங்க. அது அப்படி நடந்து பாருங்க. அதன் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அதனால போதை பொருள் கலாச்சாரம் வருகிறேன். இவனுக்கு ஏற்படுகிற உணர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியல. அடுத்த போய் பார்க்கலாம். அதனால போதை பொருட்கள் வந்து பெருகுது. நம்ம உலக அளவில் பெருகு மாந்திய பொருட்கள் அது இருக்குது. எல்லாமே வந்து அந்த இஸ்ரேலுக்கான காரணம். நீங்க ஆயோசித்து பாருங்க. நான் சும்மா சொல்றேன். ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா மொத்தத்துக்கு இந்த மனித இனத்தை கெடுத்தது அவன் தான். கெடுத்து ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அந்த ரைட்டு போகிறோம், இங்கே பார்க்குறேன், அந்த தாக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரானை இது மாதிரி போதும்போது படிக்கும்போது வரலாறுகளை படிக்கும் போதும் அதுக்குள்ள நமக்கு ஒரு படிப்பணி இருக்கும். அந்த படிப்பினை நமக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு உதவும். இது போன்ற வசதிகளை படிப்பு கொடுத்து விட்டு நீங்கள் ஸ்கூல் அனுப்பணும், காலேஜ் அனுப்பணும். இதில் எந்த கோணத்தில் வந்து இந்த தாத்தாரங்களே கண்டுபிடிக்க முடிய மாட்டாங்க. எந்த ஸ்டைலில் வந்து நம்ம பிள்ளைகளை வழிகள் பண்ண தெரியுமா இருக்குது, பயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ ரஹ்மான் தன்னுடைய அருட்கொடையால் இது போன்ற விஷயங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் ஓதி படித்து நடத்துகிற ஒரு விஷயத்தை தந்ததுனால நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து மேக்ஸிமம் சொல்லிக் கொடுத்துருவோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவராக சொல்லிக் கொடுக்க பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. மூடி வரைக்காம இந்த பாலியல் சம்பந்தமாக உள்ள விஷயங்களை கரெக்டாக அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க பிரச்சனை இல்லை. வாங்க தரலாம் செய்யல அல்ல ஓவராக சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த வயசுக்கு தான் ஏற்கனவே போய் தாக்கத்தை போயிட்டு வரணும். அங்கே வந்து கடிதத்தை 2 பேர் எப்போ தாக்கத்தை போயிட்டு வந்துடணும் சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பணும். முக்கிய மெயின் சப்ஜெக்ட் இன்னைக்கு இதுதான். நம்ம வந்து நல்ல என்ன தோழமை காலேஜுக்கு அனுப்புவோம், ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அது வந்து வேறு விஷயத்தை வீட்டுக்கு வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம குறிப்பாக தொழிலாளர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரஹ்மான் எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றத்துக்கு முரணாக வருகிறதோ அதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கிற ஒரு அறிவை கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு இல்லை. இப்போ 90-20 பேர் இருக்கிறோம். நமக்கு விஷயம் தெரியுது.
வெளியே விடுறது அவங்க ஸ்கூல் அனுப்புவோம், காலேஜ் அனுப்புவாங்க. அதை பற்றி கேரப்பட்டது இவங்க சேர்ந்து கொண்டு போறாங்க பிள்ளைங்க. அப்ப இதெல்லாம் வந்து டைரக்டா தடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எந்த கோர்வையில கூட வந்து பூந்தம் வந்து நம்ம வெளியெடுக்க பார்க்கறோம். கடைசியா ஏற்கனவே எல்லாத்த காப்பிர்கள் ஆட்டான்னு இருந்தோம். இஸ்லாம் உங்க கலாச்சாரம் தான். நமக்கு என்ன கலாச்சாரம்? நமக்கு என்ன கலாச்சாரம் தெரியுமா? உனக்கு ஏதாவது இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன அவனுக்கு தெரியும்? தெரியுமா? ஏதாவது சும்மா அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய ஆளும் பேசுறாங்க. கட்சி தலைவர் வந்து விளம்பரம் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அதனால கட்சி தலைவர் ஒரு பெரிய முன்னேற்ற கலந்துறான். அவங்க அதை சொல்ல குழந்தை பார்க்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இங்கேதான் சொல்ல முடியும். வேற வழி இல்லை. நம்ம பலகீனமா இருக்கிறோம். நம்ம ஒரு மீட்டிங் போட்டு மக்களிடத்துல சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து ஏற்பாடு இல்லை. அது துணிச்சல் நம்மளுக்கு கிடையாது. அது வேற விஷயம். ஏன்னாக்கா நம்ம வந்து கண்ணு காணாம இருக்கிறோம். சில விஷயத்த அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எந்த விஷயத்தை நீங்க கண்ணு காணாம இருக்கிறீங்களோ அந்த விஷயம் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த பாதிப்பு ஏற்படும். அல்லாஹ் சொல்றான். நிறைய ஆதாரங்கள் இருக்குது. குர்ஆன் அதிசயம் இருக்குது. எங்கேயோ நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அங்க நடக்கிற 10வது ஊரில் நடக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஊட்ட போறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, தீமை நடைபெற கண்டால் உங்களால் தடுக்க பாருங்க, கையா தடுங்க, வாயா தடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு தீமை தான். நம்ம ஊருக்கு பிடிச்ச முசீபத்து நினைச்சிங்க எனக்கு எதோ தொழுக வரல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு தொழுக தர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வேற ஒன்றையும் பூர்த்தி மொத்தமாக போட்டு சாய்க்க பார்க்குறாங்க. அதனால நீங்க அப்படி யாராவது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நீ இஸ்லாம் போய் நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நீ கதை கேட்கறது அவன்கிட்ட எகன்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ சினிமா என்பது நமக்கு நம்முடைய மூளையை வந்து மழுங்கடிக்கக்கூடியதுதான். ஆசைகளை தூண்டக்கூடியது. காட்சிகள் மூலமாக உணர்வு ஏற்படுகிறது. அது கூட தப்புக்கு தான் போக முடியாம அந்தந்த வயசுகளில் ஏற்பட உணர்ச்சிகளை கொஞ்சம் அடக்கி வைத்துக் கொண்டு காலங்கள் காத்திருக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைக்கிறதா ஒரு ரஹ்மான் தீமைகளை கண்டு நம்முடைய உள்ள வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒதுக்கவே செய்யணும். நம்மளோட அமைதியாக போயிட்டு இருக்க முடியாது. எதாவது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக தொழிலாளிகளுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. இந்த செய்தி உங்கள் காலத்துக்கு வந்தால் ஒருவேளை நீங்கள் போர்ஸாக எதிர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரே வாரம் சொல்லுங்க, சினிமா என்பது மனித இனத்தை குளிர்கொண்டு புதைக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அது எல்லாரையும் எடுக்கத்தான் செய்கிறது. அது ஒரு பர்சன்ட் நன்மை தான் சொல்லுவான். அது நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் வேற விஷயங்கள் நிறைய நம்ம வைக்கதான் செஞ்சிருக்கோம். அதனால நீங்க ஓப்பனாக அவங்கள்ட்ட பேசு. எங்கிட்ட சொல்லும் போது நம்ம ஓப்பனாக பேசிட்டு தான் இருக்கோம். எங்கிட்ட தகவல் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட கமெண்ட் கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம தாவ டைம் இருக்கிறதுனால இதை பத்தி நீங்க ஒரு கமெண்ட் போட்டு விடுங்கன்னு சொல்லி எழுத கமெண்ட் போடுவோம். பெரிய அது என்ன எனக்கு ஒரு கவலைன்னு சொன்னாக்கா, சமுதாய தலைவர் கொண்டாந்து விடுதலை கொடுத்துருவாங்க. அந்த கவலையா இருக்கிறாங்க. நான் வந்து சமுதாயத்தை காப்பாற்ற போறோங்கிறான். நாங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய சீட்லாம் வாங்கி தராங்களா, எம்எல்ஏ சீட் வாங்கி தராங்களா, எம்பி சீட் வாங்கி தராங்க, அமைச்சர் பதவி வாங்கி தராங்களா, இந்த சமுதாயத்துக்கு உயர்ந்த பொருள் வரலாம் சினிமா பார்த்து வந்துருக்கு. அப்போ எவ்வளோ கவலையா இருக்குது. அது யோசிச்சு பார்த்தேன் சார். ஆகையினால எங்கிருந்து சரியான அந்த அறிவு கிடைக்கிறதோ அங்க நீங்க வந்து உட்காருங்க. அந்த கேள்வி இந்த கேள்வி பதவிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்ல சரியா இருக்கிற தயவு செய்து அனுப்பிடாதீங்க. நீங்களும் பதவி பிள்ளைங்க அனுப்பிடாதீங்க. உங்களை பதவிகள் இருக்கிறாங்க, கட்சி வச்சிருக்காங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து எதுவுமே இங்க ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன், இவங்க மூலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. அவன் எந்த பதவிகள் இருந்தாலும் சொல்லலாம். அதனால அதையெல்லாம் மனசில் வச்சிருச்சாலா இந்த குரானோடு நடைமுறையில் நம்ம வந்து சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். அதில் வந்து அல்லாட்ட வந்து இதுக்கு ஸ்பெஷலாக துவா செய்து கொள்ள வேண்டும். ரஹ்மான் அவன் சொல்லுகிற இது போன்று குரான் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு நடைமுறையை சிந்தித்து பார்த்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். அதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை